Hi everyone, 11th standard physics ku important questions பார்க்க போறோம் and also important model question paper பார்க்க போறோம். நான் சொல்ற question மட்டும் கரெக்ட்டா படிச்சிட்டீங்கன்னா பொளச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, மிட்டம் கவலை கஷ்டமே கிடையாது. 1 மார்க் புக் பேக் படிச்சிரு. நமக்கு 7th யூனிட் 8th யூனிட் 9th யூனிட் எனக்கு தெரியும். சோ அதனால 1 மார்க் படிச்சா 10 1 மார்க் கரெக்ட்டா ஆயிரலாம். ஒருவேளை 50 மார்க் எக்ஸாமா இருந்தாலும் 1 மார்க் 10 வரும். 35 மார்க் எக்ஸாமா இருந்தாலும் 10 1 மார்க் வந்துரும். சரி, என்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க அப்படினு சொல்றேன். Stress and strain, Pascal's law, Reynolds number எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னதுதான். அதுக்கப்புறம் latent capacity, அதுக்கப்புறம் factors affecting mean free path. நான் கடைசி நிமிஷம்னு சொல்லிட்டு ஃபைனல் மினிட்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन பேப்பர் क्वेश्चन வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் PDF எடுத்து படிங்க. ஓகேவா? அந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். எந்த क्वेश्चंस எல்லாம் வருங்கிறது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த क्वेश्चंस எல்லாம் நல்லபடியாக படிச்சிங்கனாலே போதுமானது. ஒரு 10 क्वेश्चन தான் இருக்கும். அடுத்து 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம். பிரின்சிபல் வென்டூரி மீட்டர் ஓகே. அடுத்தது இது ரெண்டு எதிர்பார்க்காத கொஸ்டின் தான். அடுத்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்யூட், இதுவும் ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இம்பார்ட்டன்ட், மேயர் லெசன், மீன் ஃப்ரீ பாத், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், பெர்னாலஸ் தியரம். என்னெல்லாம் மோர் இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொஸ்டின் படித்தாவே எல்லா டிஸ்ட்ரிக்ட் மாணவர்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 5 மார்க்கில். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு இந்த 6 மட்டும் பார்த்துட்டு போதீங்க, எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லிக்கிறேன், அதையும் பார்த்துட்டு போங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அப்போ 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் பெர்னாலஸ் தியரம், டெர்மினல் வெலாசிட்டி, பாய்சன்ஸ் ஃபார்முலா முடிஞ்சால் பார்த்துருங்க. 3 மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டி. 8th லெசன் பொறுத்தவரைக்கும் 2 கொஸ்டின், ரெண்டுமே மேயர் ரிலேஷன், நியூட்டன் லா ஆஃப் கூலிங். 9th லெசனில் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இங்கேயே கேட்டிருக்காங்க பாருங்கள். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதுக்கப்புறம் மீன் ஃப்ரீ பாத் கேட்டிருக்காங்க பாருங்கள். மீன் ஃப்ரீ பாத்தும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கைனடிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இது நீங்கள் படிச்சிங்கனாலே எந்த மாதிரி 5 மார்க் கேட்டாலும் எழுதிடலாம். 3 மார்க் 2 மார்க் வந்து 7th லெசனும் 9th லெசன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே ஓரளவுக்கு எழுதிடலாம். சரியா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீழே கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் தான். அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது ஐயோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இனிமேலும் எக்ஸாம் வரவங்க இருப்பாங்க, அதையும் பார்த்து படிக்கிறம்பிங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க, லைக் பண்ணுங்கள்.